ஏன்னா அவருடைய நட்பு எப்படி சார்? பாரதிராஜா அவர்களுடைய நட்பு எப்படி சார் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? அண்ட் மனோஜ் பாரதிராஜா அவர்கள்ட்ட பேசியிருக்கீங்க எனக்கு நெறைய விஷயம். எப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். சினிமா எப்பொழுதும் விடமாட்டேன். பார்த்துக்கிட்டு இருக்கிறதால தான் 80 வயது இருக்கின்ற சொற்களையும் நெறைய இடத்துல நான் என் மனதுக்குள்ள 30 வயது மாரி ஃபீல் பண்ணி இளமையா இருப்பதற்கு காரணம் தொடர்ந்து சினிமா பார்ப்பது தான். ஒரு 45 வருஷத்துக்கு முந்தி நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் என்ன ஃபோன்ல நைட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. கூப்பிட்டு இது மாரி பாரதிராஜாவுடைய பிரதர் இருக்காரு ஜெயராஜா. அவரு ஊட்டியில ஷூட்டிங்கில இருந்திருக்காரு. அந்த ஷூட்டிங்கில் ஹார்ட் அட்டாக் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி, "நீ உடனே போய் பார்க்கணும் அவரேன்னு" சொன்னார். நான் சொன்னேன், "ஊட்டியில் அவர் இருக்காரு. நான் ஊட்டியில் போனால் அவர் வசதி இருக்காது. நான் போகிற நேரத்துக்குள்ளே அவர் கோயம்புத்தூர் வர சொல்லிடுங்கன்னு" சொல்லி ஜெயராஜுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. அவர்கிட்ட பார்த்து இப்போ ஒரு 43, 44 வருஷமா நல்லாயிட்டார் அவர். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு அறிமுகம். அதுக்கப்புறம் சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாலச்சந்தர்லேருந்து நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. எம்ஜிஆருக்கும் டாக்டர், சிவாஜி கணேசனுக்கும் நான் தான் டாக்டராக இருந்தேன். அவருக்கு பேஸ் மேக்கர்லாம் கூட போட்டிருக்கேன். பாக்கியராஜ் எல்லாருக்குமே கண்ணதாசன்லேருந்து எல்லாம் சினிமாவில் ஒருத்தருக்கு இருந்தால் போதும். அனைத்து அந்த இவங்களாம் நம்ம நண்பர்களாகி அவருக்கு மருத்துவராக பணிபுரிந்த வாய்ப்பு. இன்னும் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. தந்தை பெரியாருக்கு டாக்டராக இருந்தேன், காமராஜுக்கு இருந்தேன், அண்ணாக்கு இருந்தேன், எம்ஜிஆருக்கு இருந்தேன், கலைஞர் எல்லாமே. இது வந்து என்னென்னா அந்த ஒருத்தர் பழகும்போது இன்னொருத்தர் பழகிற வாய்ப்பு உண்டு. அந்த விதத்தில் அவங்களாம் பெரிய ஒரு ஆளுமையாக இருந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் தம்பி.